வாசல்லே நிக்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு ஆஸ்பத்திரி போனா என்னடா அர்த்தம்? ஏமா நிலவு புரியாம பேசிட்டு இருக்க? அவன் பாய்சன் குடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை பாத்துக்காம என்னமா பண்றது? உனக்கு உன் மச்சான் தான் முக்கியம்னா இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. என்னால முடியாது, நீங்களே வச்சு பாத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தா இவ அங்கேயாவது நிம்மதியா இருந்திருப்பாள்ல. இப்ப மட்டும் என்ன? லாவணி நாங்க நல்லபடியா பாத்து தானே போறோம். ஆமா, நான் தான் பாக்குறேன்னு பாத்து கிழிக்கிற லட்சணத்தை. இன்னும் குழந்தைன்னு ஒண்ணு பிறக்கல, அதுக்குள்ளே இந்த லட்சணம். குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டா இவ்வளவு சீனு சீண்ட கூட ஆளே இருக்க மாட்டீங்க. தேவையில்லாத எது பேசி என்ன டென்ஷன் பண்ணிருக்காதம்மா. லாவணி எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ சும்மா தலையிடாம இரு. அண்ணா, அவங்க தான் புரியாம பேசுறாங்கண்ணா. நீயும் ஏன்னா கோவப்படுற? பின்ன என்ன சிச்சுவேஷன் புரியாம மிஸ்டர் டார்ச்சர் கொடுத்திருந்தா? சரி விடுண்ணா, என்ன சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது. அண்ணி, இப்ப தம்பிக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? டாக்டர் பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாருல, ரொம்ப சந்தோஷம். உன் மச்சான எமங்கிட்ட இருந்து போராடி காப்பாத்திட்டேல, காப்பாத்தின வரைக்கும் போதும். இப்ப உன் தங்கச்சிக்கு என்ன வேணும்னு கேளு. லாவண்யா, உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. ஏய், மாத்திரையை மறந்து வச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, இவ மாத்திரையை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாலும் போய் எடுத்துட்டு வா. லேட் ஆயிடுச்சு, நானே ரொம்ப டயர்டா இருக்கிறேன். ஏண்டா உன் மச்சானுக்கு சேவை பண்ணும்போது உனக்கு டயர்டா இல்ல? இவளுக்கு நான் மட்டும் சலிச்சுக்கிறேன். சரி கத்தாத, எடுத்துட்டு வரேன். அண்ணா, அது விட்டமின் டேப்லெட் தான். நாளைக்கு அவர் வரும்போது எடுத்துட்டு வர சொல்லலாம். ஏய் சுமாரு, போய் அவன் எடுத்துட்டு வரட்டும். இங்க பாருமா, என்ன சாக்கா வச்சு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணலான்னு தயவு செஞ்சு நினைக்காத. உள்ள ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. உன் புத்தியே இதாண்டி. உன் நல்லதுக்காக பேசினாலும் ஏன் முக்கதான் இருப்ப. என்னமாவது பண்ணிட்டு போங்க. அம்மாவோட இம்சை தாங்க முடியலண்ணா, அதுக்குதான் நான் அங்கேயே இருக்கேன்னு சொன்னேன். விடு லாவண்யா, அம்மா பத்தி உனக்கு தெரியல. கொஞ்ச நாள் தான் கண்டுக்காம விட்டுரு. அண்ணி, தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா? இன்னும் இல்ல லாவண்யா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. மோகன் ஆசைப்பட்டபடி கல்யாணி அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது என்னடி கூத்தா இருக்கு? அப்போ அவளுக்கு பேசி வச்சிருந்த மாப்பிள்ள மோகனும் கல்யாணியும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவர் பெருந்தன்மையை விட்டு கொடுத்துட்டாரு அத்தை. அவரே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து விட்டுட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அட சொர்ண கட்டவனே, ஏண்டி இப்படி பண்ணீங்கன்னு சண்டை போடாம அவனே ஆஸ்பத்திரியில கொண்டு விட்டானே. இது அவங்க வீட்டு பிரச்சனை, நீ தேவையில்லாம தலையிடாத. நான் ஏன்டா தலையிடுறேன்? இப்படியும் சொர்ணகட ஜென்மங்க இருப்பாங்களான்னு யோசிக்கிறேன். அவங்க கிடக்குறாங்க, விடுங்க அண்ணி. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. பேசாம மோகனுக்கும் கல்யாணிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நாங்களும் அந்த முடிவோட தான் இருக்கோம். சித்தி மட்டும் இதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா செத்தாலும் அவ இதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டா. நீங்களா முடிவு பண்ணிட்டா ஆச்சா? பத்மா எப்படிப்பட்ட ரோஷக்காரி. நீங்க தலைகீழ் நின்னாலும் அவளை மீறி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ அப்படியே அருள்வாக சொல்லிட்டல, இது நடக்காது பாரு. சரிதான், போமா. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். துளசி, தீபா, வாடி. வாங்க. வா தீபா, வாங்க பிரபாகர். என்னடி இந்த நேரத்துல? சாரிக்கா, உங்களை அன்டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, நம்ம ஆபீஸ்க்கு ஒரு இடம் பார்த்திருக்கேன். ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கு. நீங்க 2 பேரும் பார்த்து ஓகே சொல்லிட்டீங்கன்னா உடனே அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அதுக்குள்ள ஆபீஸ் பாத்துறீங்களா? பிசினஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ், பிசினஸ் முடிவு பண்ணிட்டா உடனே ரன் பண்ண ஆரம்பிச்சிடணும். லேட் பண்ணவே கூடாது. நிச்சயமா பிசினஸ்ல டிலே பண்ணா நம்மளுக்கு தான் லாஸ் ஆகும். என்னன்னா பிசினஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆமா லாவண்யா, நானும் பிரபாகரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். அப்படியா? சந்தோஷமான விஷயம்னா. அண்ணி, இது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருந்தீங்க. இப்போ இவங்கள பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆக்கி இன்னும் நெருங்கி வந்துட்டீங்க. லைஃப் லாங் இப்படி ஒண்ணா சந்தோஷமா இருங்க அண்ணி. அப்படியே சந்தோஷமா இருந்துட்டாலும் என்னைக்கு பிரச்சனையாயி வெட்டி மடிய போறாங்களோ தெரியல. நீங்க வந்து இடத்த பார்த்துட்டீங்கன்னா உடனே அட்வான்ஸ் பே பண்ணிடலாம். தப்பா எடுத்துக்காதீங்க பிரபாகர். உங்களுக்கும் தீபாக்கும் ஆபீஸ் ஓகேனா நீங்க அட்வான்ஸ் பே பண்றீங்க. நீங்க வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இப்போ என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. மோகன் கல்யாண விஷயமா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அதான். சார், மோகனுக்கு கல்யாணம் பேசிட்டீங்களா? அது ஒரு பெரிய கதை. மோகனுக்கு கல்யாணம் கிடைக்கலன்ற ஏக்கத்துல பாய்சனே சாப்பிட்டான். அவனை ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் போராடி காப்பாத்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? இதுக்கே எப்படி ஷாக்கான எப்படி? மோகன் கல்யாணி லவ் பண்ற விஷயம் கல்யாணியோட மாப்பிளைக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த கல்யாணமே நின்று போச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் இப்ப மோகனுக்கு கல்யாணுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஐடியால இருக்கும். ஏய், இதெல்லாம் உண்மையா? உண்மைதாண்டி. எல்லாத்தையும் விளக்கமா போன்ல சொல்றேன். இப்ப வேண்டாம். பிரபாகர், உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்தா உடனடியே அட்வான்ஸ் கொடுத்து அந்த இடத்த பிளாக் பண்ணுங்க. ஒரு 2 3 நாள் நானே வந்து பாத்துறேன். நோ ப்ராப்ளம். முதல்ல மோகன் கல்யாணியோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுவீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்விங்கா இறங்கிடுவோம். ஓகே, நாங்க அப்படியே கிளம்புறோம். இல்லைங்க, வந்துட்டு எதுவுமே சாப்பிட போனா எப்படி? வாங்க, ஏதாச்சும் உட்காந்து சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் தமிழ், இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறோம். சரி, சரிடி. வரோம். வரேன் சார். சரி, எனக்கு குடி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிங்க. ஏமா, புவி அண்ணன் மாதிரி தமிழ் அண்ணனும் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. சந்தோஷமான விஷயம் இல்ல?
இதுல சந்தோஷப்பட என்னடி இருக்கு? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஆத்திரப்பட்டு ஆரம்பிக்கிறாங்க, ஆனா பிரச்சனை வந்து பாதியிலே நிக்க போகுது. ஏமா இப்படி சொல்ற? அண்ணனும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பிரச்சனை வரும்? அடி போடி, காசுன்னு வந்துட்டா சொந்த அண்ணன் தம்பிங்களே மண்டை உடைச்சிட்டு நிக்கிறாங்க. இதுல ஃப்ரெண்ட்ஸ் ஆமே ஃப்ரெண்ட்ஸு. நம்ம புருஷங்காரங்க ஒண்ணு சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்கன்னு அவளுங்க சந்தோஷமா தான் இருக்காளுங்க. ஆனா அவளுங்க 2 பேருக்கும் இப்பதான் சனியே பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே 2 பேரும் முடிய பிடிச்சுக்கிட்டு தெருவுல நிக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. பத்மா, வேணுங்கிற அளவுக்கு நான் உனக்கு புத்திமதி சொல்லியாச்சு. இப்போ உன் முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, எப்பவும் போல நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு புடிவாதமா இருக்கிறது. அதனால நீ பெருசா எதுவும் சாதிக்க போறது இல்ல. காலம் பூரா தப்பு பண்ணிட்டமேன்னு மோகனை நினைச்சு நீ வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். 2வது வழி, பெருந்தன்மையா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது. அதனால மோகனும் சந்தோஷப்படுவான், இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். இத பாரு, உணர்ச்சி வசப்பட்டு மோகன் விஷயத்துல எந்த முடிவுக்கும் வராத. யோசி, நல்லா யோசி. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா மோகன் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பான். இல்ல உன் பிடிவாதம் தான் பெருசு முக்கியம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா அதோட பின் விளைவுகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். மோகன் உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவான். மகனை பெத்தும் மலடிங்கிற மாதிரி நீயும் நானும் கடைசி காலத்துல அனாதைங்களா தான் இருக்கணும். அனாதையா இருக்கலாமா, இல்ல மகனோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. ஓஹோ, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா சார் இந்த வீட்டை விட்டு போயிடுவாரோ? நிச்சயமா போயிடுவான். உனக்கு உன் புடிவாதம் தான் முக்கியம்னா அவனுக்கு அவனோட எதிர்காலம் தான் முக்கியம். அவனும் வெக்கத்தை விட்டு உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுட்டான். ஆனா நீ உன் புடிவாதத்தை விடுற மாதிரியே இல்லையே. அப்புறம் அவன் வேற என்னதான் பண்ணுவான்? பெத்தவளோட உறவே வேண்டான்னு அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது அது தப்புடான்னு என்னால சொல்ல முடியாது. பிச்சை எடுப்பங்க. எனக்கு இவனை நம்பிதான் பழப்பு நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு வீராப்ல நீ இப்படி பேசலாம், ஆனா காலம் பூரா இது சரி வருமா? இது மோகனோட கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இதுல பவித்ராவோட எதிர்காலமும் இருக்கு. பவித்ராவை படிக்க வைக்கணும், அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் யார் செய்வாங்க? சரி, இவளை விடு, அவனை நினைச்சுப்பார்.
இன்னைக்கு நல்லபடியா மாறி பொறுப்பா வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். இதை நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் முழு காரணம் கல்யாணி தான். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன்னோட புடிவாதத்தை விட்டுட்டு போ. அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேளு. நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்க சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? இது அவமானமா நீ ஏன் நினைக்கிற? இவன் பெத்தவளே வேண்டாம், அவதான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டான்ல. அவளையே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லனா எங்கேயாவது போய் தொலையிட்டோம். நான் போய் பொண்ணு கேட்கணும்னு ஏன் தலையை போட்டு உருட்டுறீங்க? என்ன அவமானப்படுத்த தானே? உன்னை அவமானப்படுத்துறதுக்காக அங்க போய் பொண்ணு கேட்க சொல்லல, நீதான் அங்க போய் பொண்ணு கேட்கணும்னு சொல்றேன்னு. அது உனக்கு கொடுக்கிற மரியாதை, அது அவமானம் இல்ல. பத்மாவோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்கன்னா, நாங்க எல்லாரும் உனக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வளவுன்னு நீயே புரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் மேல கல்யாணி மாதிரி ஒரு நல்ல மருமக உனக்கு கிடைக்கவே மாட்டா. நான் மனசார சொல்றேன் பத்மா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துப்பா. ஒரே ஒரு நிமிஷம் தீர்க்கமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினை, உன் மனசு தன்னால மாறிடும். நான் சொல்ல வேண்டியது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எது சரி எது தப்புன்னு அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ண வேண்டியது நீ. இந்த குடும்பம் வாழறதும் அழிஞ்சு போறதும் இப்போ உன் கையில தான் இருக்கு. இதுக்கு மேல உன் இஷ்டம், ஏதாவது முடிவெடு. மாமா, நிச்சய தேவன வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாமே ரெடியா கார்ல இருக்கு. அத்தனை சொல்றாங்க பொண்ணு பார்க்கற சமைச்சிட்டாங்களா? இல்ல மாப்ள, முடிஞ்ச அளவுக்கு நானும் சொல்லி பார்த்துட்டேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த கல்யாணம் நடக்கட்டும், ஆனா நான் மட்டும் அங்க வரமாட்டேன் அப்படின்னு புடிவாதத்தோட இருக்கான்னு நினைக்கிறேன். மாமா, நீங்க சரியா பேசி புரிய வச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் பேசி பார்க்கறேன். வேண்டாம் மாப்ள, வேணுங்கிற அளவுக்கு நான் சொல்லி பார்த்துட்டேன். இந்த குடும்பத்தோட சந்தோஷம் முக்கியமா இல்ல அவளோட பிடிவாதம் தான் முக்கியமான்னு அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம். ப்ளீஸ்மா, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேம்மா. டேய், திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு என்ன, அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்? இரு, புடவை மாத்திக்கிட்டு வரேன். ஷோ மாமா, கை கொடுங்க மாமா, சாதிச்சிட்டீங்க மாமா, சாதிச்சிட்டீங்க. உண்மையிலேயே சாதனை தான் மாப்பிள்ள. அவ ஒத்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ மனசு மாறினது பெரிய அதிசயமா இருக்கு. தேங்க்ஸ்பா, அம்மா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிட்டீங்க. நான் இல்லடா, நீ உன் உயிரை பணையம் வச்சு விஷத்தை குடிச்சு நீ தான் அவளை சம்மதிக்க வச்சிருக்க. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை எந்த சூழ்நிலையிலையும் நீ எடுக்க கூடாது. இல்லப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி சரி, நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உன் அம்மா அத கூட அவமானமா நினைப்பா. ஏதோ கடமைக்காக இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கிற மாதிரி நடிங்க. சரி, முகத்தை கூட
அவள மாதிரியே முறப்பா வச்சுக்கோங்க. புரியல மாமா, முகத்தை மறப்பா வச்சுக்கிறதுனா? ஆ? இப்ப வருவா பாருங்க, கண்டிப்பான அதிகாரி மாதிரி. போலாம். டேய், டேய், டேய். சிரிச்சு காரியத்தை கெடுத்துறாத. இப்போ உனக்கு உன் அம்மாவும் முக்கியம். அத மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க. சரிப்பா. ஆ, பவித்ரா, அப்பா நீயும் போயிட்டு வாம்மா. உங்களை தனியா விட்டுட்டு எப்படிப்பா? பரவாயில்லம்மா, நான் சமாளிச்சுக்கிறேன். உன் அண்ணனுக்கு நடக்கிற நல்ல விஷயத்த என்னால தான் பார்க்க முடியல. நீயாவது போயிட்டு வாம்மா. சரிப்பா. அம்மாடி, அப்பா உன் சித்தி அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறா. அவ மனசு கோணாத மாதிரி நடந்துக்கங்க. கவலைப்படாதீங்கப்பா. சித்தி வருத்தப்படுற மாதிரி அங்க எதுவும் நடக்காது. எல்லாம் நல்லபடியா முடியும். சரி சரி, போங்க போங்க. அவ காத்துக்கிட்டு இருப்பா. சீக்கிரமா சரி வரோம்ப்பா. போயிட்டு வரப்பா. ஆ, சரி. மா அங்க சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. எனக்கு தெரியும்பா. பவித்ரா, அம்மா வார்த்தை மாற மாட்டாங்க, நீங்க இறங்கு. அம்மா வாமா துளசி,